அமித் மால்வியா அவருடைய வழக்கு என்பது அவர்கள் மீது தமிழ்நாடு காவல்துறை பதியப்பட்ட எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணணும் அப்படின்னு போடப்பட்ட வழக்கில் அமித் மால்வியா அவர்கள் எதுவும் தவறாக பேசல, முற்றிலுமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தவறு செய்திருக்கின்றார்கள், எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல என்பதை திரு நீதியரசர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். நீதிபதி அவர்கள் எவ்வளவு கடுமையாக தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சாடி இருக்கின்றார்கள் என்பது புரியும். ஒரு மத நம்பிக்கையை, ஒரு வாழ்வியல் முறையை பின்பற்றக்கூடிய நபர்களை ஒழிக்க வேண்டும், டெங்கு மலேரியாவை போல ஒழிக்கணும், சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது கிட்டத்தட்ட ஜீனோசைடு, இனப்படுகொலைக்கு சமம் என்கின்ற ஒரு வாதத்தை நீதியரசர் அவர்கள் இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கிறார். அவன் சொன்ன வார்த்தைக்கு இங்கே தூக்கி போட்டு கொலை பண்ணலாம்னு தோணும். அதுக்காக இப்படி பெருதா வச்சுடா செய்யறது. அப்படி தாண்டா. குறைந்தபட்சம் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை குறைந்தபட்சம் துணை முதலமைச்சரின் மீது ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்து அதற்கான நடவடிக்கையை குறைந்தபட்சம் எடுத்திருக்கணும். எங்க முதலாளி அரெஸ்ட் பண்ணிடாதீங்க, அவர் முட்டிக்கு முட்டி தட்டி தெருவா நாய் மாதிரி எடுத்துட்டு போயிடாதீங்க, அவர் சட்டியோட நிக்கிற போட்டோ சாயங்கால பேப்பர்ல வந்துடக்கூடாது, அதை நான் அனுமதிக்க மாட்டேன். முதலமைச்சர் அவர்கள் உண்மையாலுமே சட்டத்திற்கு உட்பட்ட ஆட்சி நடத்துறாங்கன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி அவருடைய ராஜினாமா கடிதத்தை வாங்கியிருக்கணும். அது துணை முதலமைச்சர் பொறுப்பில் இருந்து எதுவுமே தமிழ்நாட்டில் நடக்கல. எப்பவும் போல நாமளும் கடந்து போயிட்டு இருக்கிறோம். அதனால் தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. தமிழ்நாட்டில் நீதிமன்றத்திற்கு எந்த விதமான மரியாதையும் இல்லை என்பதை தொடர்ந்து பார்க்கறது புதுசு கிடையாது. அது திருப்பரங்குன்றம் வழக்காக இருக்கட்டும், தமிழ்நாட்டினுடைய பல வழக்குகளாக இருக்கட்டும், ஆளும் கட்சி நினைச்சு நாங்க நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நாங்க ஃபாலோ பண்ண மாட்டோம்னு முடிவு பண்ணிட்டு அவங்க ஃபாலோ பண்றது இல்ல. போட்டு விட்டா ஜட்ஜம்மா கடையை காலி பண்ண போகுது, ஜோலி முடிஞ்சு போயிட்டு வா, வர்றவக்குள்ள ஜாமான் தட்டலாம் வேலை நிறுத்தி வைக்கிறேன், நானும் ஊருக்கு போய் ரொம்ப நாளாகி போச்சு. ஏதாவது ஒரு நீதிபதி அரசுக்கு ஆதரவாக செயல்படலினா ஜாதியை வச்சு திட்டுறீங்க, மதத்தை வச்சு திட்டுறீங்க. அதனால கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாங்க கேட்கிறோம், எந்த தீர்ப்பு தான் உங்களுக்கு ஏற்புடையது? அவனை விடுங்க, அவன் கிடையாது சில்லற பையன். ஆனா எனக்கு தெரியலீங்கண்ணா, எப்படி இருந்த ஒரு கம்யூனிஸ்ட் பேரியக்கம் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு பாருங்கண்ணா. ஒத்து ஊதக்கூடிய ஊதுகுழலாக கம்யூனிஸ்ட் பேரியக்கம் தன்னை மாற்றிக்கொண்டு விட்டார்கள். ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. என்ன அடி சிங்சக்குங்கறீங்களே. எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 தடவை இன்னைக்கு தான்டா போட்டான். நானும் பொண்ணுமில்ல. ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் இயக்கம்னா ஏழை மக்களுக்காக சண்டை போடுவாங்க, ரோட்டுக்கு வருவாங்க, பொது வாழ்க்கையில ரொம்ப எளிமையா இருப்பாங்க. அப்படிங்கிறது கம்யூனிஸ்ட் பேரியக்கத்தை மக்கள் ரொம்ப நாளா ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில சேர்ந்து திமுக கார பேச வேண்டியதெல்லாம் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கார பேசுறான். 1917 இருந்து இவங்க ஒழிச்ச சாதியத்தான் பாக்குறமே. 17 இருந்து 1917 ஆரம்பிச்சாங்க, பேக்வர்ட் கிளாஸஸ் மூவ்மெண்ட்னு ஆரம்பிச்சாங்க. அது பின்னாடி 40ல அது திராவிட கழகமா மாறிச்சு, 49ல திராவிட முன்னேற்ற கழகமா மாறிச்சு. நீங்க ஜாதி ஒழிக்கிறது இன்னும் நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம் ஐயா, இன்னும் பார்த்துட்டு இருக்கோம் 100 வருஷமா. நீங்க தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட 1917 2025 கணக்கு போட்டா 108 வருஷம், 108 வருஷமா நீங்க ஜாதியை ஒழிச்சு ஜாதியை வளர்த்துனதாயா அதிகம். அதனால தயவு செய்து கம்யூனிஸ்ட் தோழர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பேசக்கூடிய ஒத்து ஊதுகுழலாக இருக்க வேண்டாம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனே, நான் கெட்ட வாரத்துல திக்கி போடுவேன். இந்த கரிக்கோள் உயர்வுக்கான பிரச்சனை அங்க ஆரம்பிச்சதுங்கண்ணா. ஆரம்பத்துல விவசாய பெருமக்கள் எல்லாம் நியாயமான கோரிக்கையை முன் வச்சாங்க. இன்னைக்கு கரிக்கோழியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோக்கு 6 ரூபாய் 50 பைசா இன்னைக்கு கிடைக்குது. அதை உயர்த்தணும். அதை கரிக்கோழி முதலாளிகளும் கூட அவர்களும் பேச்சுவார்த்தைக்கு தயாராத்தான் இருந்தாங்க. திமுக அரசு உள்ள பூந்து குட்டையை குழப்பி தேவையில்லாம விவசாயிகளை கைது செய்து அது அன்பு சகோதரர் ஈசானை பிடிச்சு உள்ள வச்சிருக்கிறாங்க. நேத்து அதை பார்ப்பதற்காக அந்த பகுதி சூலூர் பகுதியிலிருந்து விவசாய பெருமக்கள் வந்திருக்கிறாங்க, அவங்களையும் பிடிச்சு உள்ள. இல்ல ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுலா. ஒரு பக்கம் அந்த சூலூர் பகுதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கரிக்கோழி வளர்ப்போர் சங்கம் அவங்கெல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களையும் பிடிச்சு உள்ள. அதனால கந்தரகோலம் பண்ணி வச்சிருக்காங்க. பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார், இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். இன்னொரு பக்கம் 2013 வந்த டெட் இஷ்யூ,
இவங்க 2021 தேர்தல் வாக்குறுதிகளை நிரந்தரமாக செய்வோம் என்று சொல்லியிருந்தார்கள். அதை பண்ணலின்னு போராடுறாங்க. அவங்களையும் பிடிச்சி உள்ள வைக்கிறாங்க. 27 நாட்களாக தொடர் போராட்டம். இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசு ஊழியர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்துறதை பார்த்தா திமுக ஆளுங்கட்சியா எதிர்கட்சியானே நமக்கு சந்தேகமா இருக்கு. பதில் தெரியாதவன்கிட்ட கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே, நான் யாரு? வெறும் டுபாக்கு. இன்னும் ஒரு பக்கம் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் 50 நாட்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கணும். அதன் பிறகு வரக்கூடிய நம்முடைய ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி, நிச்சயமாக இதற்கெல்லாம் ஒரு தீர்வு நம்ம தான் கொடுப்போம். ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். சார் எரிக்கிறோமா புதைக்கிறோமா சார்? ஏற்கனவே எரிஞ்சுதானே, புதைச்சிடலாம். சரிங்க சார். ஏன் பாட ரெடியா? ஆச்சுங்க. சீக்கிரம். சார், முதலமைச்சருடைய கனவை சொல்லுங்க. பிரச்சாரத்தை எப்படி பாருங்க? அண்ணா, நான் என் கனவை சொல்லிட்டேன். நான் முதலமைச்சர் எங்கிட்ட கனவை கேட்டிருக்காரு. என் கனவு என்னன்னா, தயவு செஞ்சு ஆட்சி விட்டு போயிருங்கன்னு தான் என் கனவு. 2026 கிளம்பிடுங்க. என்னை மாதிரி பல பேர் என் கனவை சொல்லிட்டோம். போட்டிருக்கேன். திருத்தணி இன்னைக்கு, நேத்து கோயம்புத்தூர், ஒரு ஊரிலும் கூட இதான் பிரச்சனை. இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகளே வெளியே வந்து பேசக்கூடிய அளவுக்கு சட்டம் ஒழுங்கு பாதகத்தில் இருக்கு, படுகொலியில தள்ளப்பட்டிருக்கிறது. இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? சரி, நான் போறேன்டா. இருந்தா துப்பிக்கிட்டே இருப்பேன். ஆனா என்ன கனவை சொல்றதுன்னா, எனக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருமே டாவோஸுக்கு, சுவிட்சர்லாந்துக்கு போய் லட்சம் கோடி ரூபாய் அவங்க மாநிலத்துக்கு வரும் பொழுது நாம மட்டும் டாட்டா காட்டிட்டு இங்கே உட்காந்துருக்கோம். நமக்கு எந்த வருமானமும் வேண்டாம், யாரும் வேண்டாம். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? இன்னொரு பக்கம் கவர்னர் ஒரு பெரிய 2 பக்கம் அறிக்கையை கொடுத்திருக்காரு. கவர்னர் சொல்வது பொய்யா இருந்தா பொய்ன்னு சொல்லுங்க, அது உங்களால சொல்ல முடியலையே. கவர்னர் சொல்றாரு, ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டுல சூசைடு மட்டுமே 65 பேரு. சூசைட்னுடைய கேபிட்டலா மாறிட்டு இருக்கோம் தமிழ்நாடு. அதை பத்தி மாநில அரசு என்ன எடுத்திருக்கீங்க? இல்ல. கொள்ள கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம், இல்லீகல் பிசினஸ் ஏதாவது நடந்தா செருப்பு பிஞ்சிரும். என்ன எல்லாரும் என் மாம மச்சான். இன்னொரு பக்கம் கவர்னர் சொல்றாரு, ஒரு காலத்துல முதல் 3 இடத்துல இருந்தோம் அந்நிய செலாவணி இருப்பதுல. இன்னைக்கு 6, 7, 8வது இடத்துல இருக்கோம். ஆனா நீங்க மார்த்தட்டிக்கிறீங்க, அதுக்கு பதில் இல்ல. இன்னொரு பக்கம் ஆளுநர் சொல்றாரு, கஞ்சா புழக்கத்துல முதன்மை மாநிலமாக மாறி இருக்கின்றோம், அதற்கு பதில் இல்ல. அதனால நீங்க ஆளுநர் வந்து தேசிய கீதம் பாடணும், அது பாடணும்னு சொன்னாரு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதற்கு எங்களுடைய ஆட்சேபனை இருக்கு. ஆளுநரை பொறுத்தவரை 2ம் பாடணும்னு தான் சொல்றாரு. தமிழ்தாய் வாழ்த்தும் பாடணும், தேசிய கீதம் பாடணும்னு சொல்றாரு. அது வரவேற்க வேண்டிய விஷயம் தான். அது ஒரு பக்கம் வச்சிடலாம். இன்னைக்கு ஆளுநருடைய குற்றச்சாட்டுக்கு முன்னால பதில் சொல்ல முடியலையே.